ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி டிசானோட எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிறதுக்கு, அப்புறம் கிரில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவுக்கு மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம மூடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கனும் 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இன்னொரு பவுலில் நல்லா கூலிங்கான வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கனை நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதா மாவில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மைதா மாவும் நல்லா கோட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து எடுத்து இந்த கூலிங்கான வாட்டரில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கணும். இந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த மைதா மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சிக்கன் பாப்கார்ன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய சிக்கனை போட்டுறாதீங்க. அப்போ வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் சிக்கன் பாப்கார்ன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் ஒரு டைமில் ஒரு 10 பீசஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. போட்ட உடனேயும் திருப்ப வேண்டாம். ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது இதை வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சிக்கன் பாப்கார்ன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுவான சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.